என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அன்று அடிக்காமல் விட்டிருந்தால் நான் அதை பற்றி ஆராய்ந்திருக்க மாட்டேன். அது மாத்திரமல்ல, ஒரு பிரகடனத்தை செய்ய வேண்டிய ஒரு கட்டத்தில் நான் இருக்கிறேன். அவர் இங்கு வந்திருந்தால் அவரை நான் கௌரவித்திருக்க வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்கிறது. எனக்குள்ளே கருத்து முரண்பாடுகள் அவருக்கும் எனக்கும் இருக்கலாம். என்னோடு பயணித்த தோழர்களுக்கு தெரியும். அடிப்படை ஆனாவை நான் படித்தேன். மார்க்சியம் என்றால் இதுதான் என்கின்ற மார்க்சியத்தை நான் படிப்பதற்கு காலாக இருந்த என்னுடைய சகோதர தோழன் எஸ்.எஃப். போதியாவை நான் இந்த இடத்திலே நினைவு கூறுகிறேன். அவருக்கும் எனக்கும் கருத்து முரண்பாடுகள் பிறகு ஏற்பட்டிருக்கலாம். எனக்கு ஆனாவை சொல்லித் தந்தவர் அவர்தான். நான் யார்? நண்பர் விமலனுக்கு தெரியும். இந்த ஏற்புரையை நான் நிகழ்த்த வேண்டிய தேவை எனக்கு இருக்கிறது. நான் திருகோணமலையிலும் அந்த ஏற்புரையை நிகழ்த்தினேன். இங்கும் அந்த ஏற்புரையை நிகழ்த்த வேண்டிய தவிர்க்க முடியாத கட்டத்துக்கு நான் ஆளாகி இருக்கிறேன். ஏனெனில் நான் தேவசகாயத்தின் மகன் என்று அது எங்கு போனாலும் நான் சொல்ல வேண்டிய தேவை இருக்கு. நீங்க அங்க சொல்லிட்டீங்கள் என்று சொல்ல முடியாது. உங்களுக்கு தெரியாதபடியால் சொல்ல விரும்புகிறேன். நான் யார்? மலைகளை அகற்றிய மூட கிழவனின் சொந்தக்காரன் நான். ஆழ நெடுந்திரை ஆறு கடந்திவர் போவாரோ, வேள நெடும்படை கண்டு விளங்கிடும் வில்லாரோ, தோழமை என்றவர் சொல்லிய சொல்லொரு சொல்லன்றோ, ஏழமை வேட நிறந்திலன் என்றவர் கூறாரோ என்று கம்பனினால் பாடப்பட்ட புகனுடைய சொந்தக்காரன் நான். ஏழமை வேடனுடைய சொந்தக்காரன் நான். விற்றதார் கலை பாதியோடு மனத்திலே விற்றதார் துகில் உரிய விட்டு விழித்ததார் என்று மரம் பாடினார். ஒரு அரசன் வேட்டைக்கு போகிறான். அங்கே ஒரு வேடனுடைய மகளை அவன் கண்டு தன்னுடைய தூதனை அனுப்புகிறான். அந்த அரசன் அந்த வேடனிடம் அந்த ஓலையை வாங்கி கொண்டு அந்த வேடன் கூறுகிறார், விற்றதா ஹரிச்சந்திரன் விட்டான். கலை பாதியோடு வனத்திலே விட்டதா, நடன அலைய விட்டார். துகிலுரிய விட்டு விழித்ததா, துகிலுரிய விட்டு விழித்தது பஞ்சபாண்டர். இந்த மன்னர்களுக்கெல்லாம் நாங்கள் கொண்டர மாட்டோம். முருகன் கடவுளான முருகன் கடவுளுக்கே வளர்ப்பில தான் நாங்கள் பண்ணிட்டோம். வள்ளியை நாங்கள் வளர்ப்பில் இருந்தோம். இந்த ஒரு இதெல்லாம் எனக்கு சரிவராது. ஓடிய கிழிச்சரியன் சொன்னாங்க. அந்த வேடனுடைய சொந்தக்காரன் நான். தனி ஒருவனுக்கு உணவில்லை எனில் இந்த ஜெகத்தினை அளிப்போம் என்றானே பாரதி, அவனுடைய சொந்தக்காரன் நான். கோமணத்தோடு இருப்பவனை பார்த்து யாராவது இழுத்து போர் என்று சொன்னால் அதனால் இழுத்து போட்டப்பட்டார். ஐயா, எனக்கு அதுதான் தெரியும். எனக்கு தெரிந்ததை நான் எழுதுகிறேன். சில்லையூர் செல்வராஜன் சொன்ன மாதிரி சொல்வேன். தமிழ் எனக்கு என்ன சிந்தனா, விரும்பினால் பொருளும் விராட்டி போ, அதைத்தான் சொல்லுவேன். எனக்கு தெரிந்ததை எழுதுகிறேன். தந்த கோபங்களை பற்றி எனக்கு தெரியாது. லூசூன் சொல்லுகிறான். லூசூன் என்கின்ற சீன எழுத்தாளர் சொல்லுகிறார், எனக்கு பசி வந்த போது பீக்கிங் நகர தெருக்களில் ஒரு துண்டு ரொட்டிக்காக எழுந்தினேன். இலக்கியம் படைக்கவில்லை. அந்த ரொட்டி கிடச்சி பசி தீர்ந்ததுக்கு பிறகு என்னால் இலக்கியம் எனக்கு பசி. எனவே தயவு செய்து என்னிடமிருந்து உன்னத லட்சியங்களை நீங்கள் எதிர்பார்க்க வேண்டாம். எனக்கு இதுதான் தெரியும். நேற்று இன்று எழுதினேன், இன்றும் எழுதுகிறேன். சாகும் வரையும் எனக்கு ஏற்பட்ட அடி ஒவ்வொன்று, நேற்று கூட எனக்கு விழுந்த அடி, இதிலிருந்து நான் விடுபட வேண்டும் என்கின்ற அந்த ஒரு காரணத்துக்காக நான் எழுதுகிறேன். உங்களுக்கு பசி இல்லை, எனக்கு பசி இருக்குது. நான் பசியை பற்றி எழுதுகிறேன். நீ என்ற பசியை பற்றி எழுதுகிறான் என்று என்னிட கேட்டால் பசிக்கிற நான் எழுதுவேன்.
எனவே அற்புதங்கள் பற்றி எனக்கு தேவை. என்னுடைய கதை பாட புத்தகத்தில் இருக்கின்றால் உங்கள் அனைவருக்கும் நான் சொல்லக்கூடியது என்னென்றால், இப்படி பாட புத்தகத்திலே இடம்பெறக்கூடிய படைப்புகளை என் அருமை தோழர்களே, இளைஞர்களே, நீங்கள் நான் இறந்து போகலாம், நீங்கள் நாளைக்கு பாட புத்தகத்தில் இடம்பெறுங்கள் என்று கேட்கின்றேன். 62 வயதிலும் இன்று நான் ஒரு கதை எழுத வெளிக்கிட்டால் நான் இன்னும் இளம் எழுத்தாளனாக பயத்துடன் தான் கதை எழுதுகிறேன். 50 வயது பிள்ளை, ஒரு வயது போன மனுஷனுக்கு பிறக்கிற பிள்ளை எழுந்தவுடன் ஓடி நடக்குமா? 18 வயது பிள்ளை, ஒரு பிள்ளைக்கு பிள்ளை பிறந்தால் அது குழந்தை மாதிரி இருப்பது மாதிரி தான். 52 வயதுல ஒரு பெண் கற்பந்தரித்து பெற்றால் அதுவும் குழந்தை, அது கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்துதான் சரியா. எனவே கலைக்கண கொள்ளாதீர்கள், உச்சத்தில் நிற்காதீர்கள், அண்ணாந்து பார்க்காதீர்கள், நிலத்தை பாருங்கள். நான் நிலத்தை தான் பார்க்கிறேன். பணிவாக கூறுகிறேன், கோபத்துடன் பேசுகிறேன் என்றால் அதனுடைய அர்த்தம் தொடர்ச்சியாக அடி விழுது, அடிக்கு மேலே அடி விழுந்து கொண்டிருக்கு. அந்த அடியிலிருந்து விடுபட எத்தனைக்கும் எத்தனங்களே என்னுடைய படைப்புகள் என்று கூறுவதோடு இங்கே வந்திருக்கின்ற என்னுடைய பிரதம விருந்தினர்களுக்கும் என்னுடைய கௌரவ விருந்தினர்களுக்கும் என்னுடைய முதல் சிறப்பு பிரதியை வாங்கி எல்லாம் முதல் சிறப்பு பிரதி தான். உங்களுக்கு நான் என்னுடைய நன்றியை கூறி என்னுடைய ஏற்புடைய முடித்துக் கொள்ளுகிறேன். கலைக்கென கொண்டவன் அல்ல, சாட்சியோடு கூறுகிறேன். இன்னும் எனக்கு அடி விழுந்து கொண்டுதான் இருக்கிறது. சோரேன் அந்த அடியிலிருந்து நான் மீண்டும் எழுவேன், மீண்டும் மீண்டும் எழுந்து கொண்டேதான் இருப்பேன். எழுவதற்குத்தான் என கூறி அமைகிறேன். நன்றி, வணக்கம்.